ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் மீன் குழம்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7 பல் பூண்டு அதையும் தோல் உரித்து அதில் சேருங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1½ டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அளவை கூட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கொத்து கறிவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இனி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குழம்புக்கு தேவையான புளியை நம்ம ஊற போடலாம். அதுக்காக ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். இப்போ பாருங்கள், மசாலாவையும் அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் மீனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேங்க. நம்ம மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சா அது சுவையே தனி தாங்க. நீங்களும் ஒரு தடவை மண்சட்டியில் வச்சு பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச எல்லா மீனையும் நம்ம சட்டியில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அந்த புளி கரைசலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு 2 கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கை வச்சு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீனில் இருக்க முள் கையில் படாமல் பார்த்து மெதுவாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இனி நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம இனி வேக வைக்க போகிறோம். உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த மீன் குழம்ப இதில் தூக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா கொதி வரட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி மீன் வைக்கிறப்ப மண்சட்டியில் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இனி இந்த மேலே இருக்கிற இந்த நுரையெல்லாம் போகணுங்க. போய் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த குழம்ப ஒரு சுற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். இது எதுக்குன்னா நம்ம கரண்டி ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணினா அந்த மீன் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ பாருங்கள்,
நாம் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போடுறதால குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.